வணக்கம். இந்த வாரத்துக்கான அஸ்ட்ரோ யோகா சேலஞ்ச் ஃபார் ராகுக்கான அஸ்ட்ரோ யோகா சேலஞ்ச் பார்க்க இருக்கிறோம். இப்போ ராகுங்கிற கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில், இப்போ ராகுங்கிற கிரகம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அதாவது சில குறிப்பிட்ட வீடுகளை தவிர்த்து, ஒரு நட்பு வீடை தவிர்த்து பகை வீட்லேயோ இல்லாட்டினா இன்னுமே கடுமையான பாதிப்பு, சனியோட தொடர்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த ராகுங்கிற கிரகம் வந்து நமக்கு ஓவர் கன்ஃபியூஷன், ஓவராக ஒரு விஷயத்துக்கு பதட்டப்படுறது, ரொம்ப நடக்காத ஒரு விஷயத்துக்கு பெருசாக ஆசைப்படுறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் கொடுக்கும். நிறைய எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது, ஒரு பயத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு கிரகம் வந்து அந்த ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா நமக்கு இந்த தன்மைகள்லாம் வரும். இப்போ இதை எப்படி வந்து நம்ம என்ன யோகிக் ப்ராக்டிசஸ் மூலமாக இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் சப்போஸ் அந்த ராகுவோடைய தன்மை நல்லா இல்லை, அப்போ எப்படி வந்து என்னென்ன யோகா ப்ராக்டிசஸ் பண்ணி அதை கொஞ்சம் மைண்டை நம்ம காம் பண்ணிக்க முடியும், இந்த தன்மைகளை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் என்னோடு தான் நிறைய ப்ளே பண்ணும். ஸோ அப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து காமன் கம்போஸ்டாக மாறிடும். ஸோ தொடர்ந்து பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ராகு உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து நாடி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தபடியாக என்னென்ன ஆசனாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாடாசனா வந்து ரெகுலராக நீங்கள் வந்து தாடாசனா ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரப்போ நீங்கள் வந்து மைண்டை வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக வைப்பீங்க. ஸோ தாடாசனா ப்ராக்டிஸும் மைண்டை ரொம்ப காம் பண்ணும், அந்த ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. அடுத்தபடியாக விருக்ஷாசனா ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த விருக்ஷாசனா ப்ராக்டிஸும் ஒரு 10 கவுண்ட் தொடர்ந்து அந்த விருக்ஷாசனா ப்ராக்டிஸ் வந்து 2 பக்கமும் பண்ணணும். ஒரு காலுக்கு விருக்ஷாசனா பண்ணால் கூட இன்னொரு காலுக்கும் பண்ணணும். இந்த விருக்ஷாசனா ப்ராக்டிஸும் தொடர்ந்து பண்ணணும். பண்ணுறப்ப நீங்கள் மைண்டில் வந்து நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு வந்து அளவான ஆசைகளே உள்ளது, அதாவது நிறைவேறக்கூடிய ஆசைகள் மட்டுமே உள்ளது, இந்த மாதிரியான சங்கல்பங்கள்லாம் நீங்கள் மைண்டில் நினச்சிட்டே இந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ராகுங்கிற பிளானட்டால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளம்.